ஆமாம், உங்களுக்கு எத்தனை மகன், எத்தனை பிள்ளைகள்? அதை விடுங்க. உங்களோட பிள்ளைகள் மாவீரம்? 2 பிள்ளைகள் மாவீரமா? ஆ, ஏதாவது இந்த சனங்கள் ஏதாவது உங்களுக்கு எதாவது உதவி திட்டங்க? நான் அண்டு வந்து மாவீரத்தினா உங்களுக்கு தந்தனே. ஓ, எனக்கு ஒரு படியும் தானே வெளிமலை பொறுப்பாளி அவர் அடிபட்ட அடிபட்ட இதில் பாகரையிலையும் அடுத்தது ஜாழ்ப்பாணத்துல. மக்களே நல்லா பாருங்க, மாவீர குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இஞ்சி வர காலை பாருங்க, சரியான கஷ்டம். என்னண்டாப்பா அது வந்தது? அது இப்பயா கனகாலமாவா? அப்ப 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 அந்த மாவீரத்தினதுக்கு நிறைய இடத்துல எரிமலைக்கு பொறுப்பாளி அவன் அடிபட்டது. அது அங்கே அவங்களோட இது அங்கே வாவரை இது இந்தியாவில் நம்மளை திருவண்ணாமலை மாவட்டம். இது பொடியும் அடிபட்டது வாவரை. இவ அடிபட்ட முளியாவலையில். ஓ, அவ அந்த சண்டை நடந்தது ஆணையர் சண்டை. அதோட சிறுத்தை அங்கே அடிபட்ட அங்கே தான் காட்டதும். அங்கே தான் நான் நினைவு கட்டடம் வைக்கிறது இந்த இதில் முளியாவலையில். நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? நான் போய் அந்த தலைவரை மட்டும் சந்திக்கல. தலைவரோட செட்டில் காய்ச்சிருக்கேன். ஆனால் தலைவரை முன்னுக்கு நான் காணலை. செட்டில் அவங்க அடித்து கதைச்சிருக்கேன் அவங்களோட இதில். அந்த நான் கல் நாட்டை போகிறேன் நினைவு இது அங்கே வச்சுருக்காங்க. அங்கே போய் கொஞ்சம் வாரேன். அங்கே தானே வேறு போகிறேன். எத்தனை இது இவ்வளோ ஆமி பிரச்சனைக்கெல்லாம் போய் தப்பீராவரி வந்தேன். பிள்ளைகளையும் பார்த்துட்டு வந்தேன். அப்படியா இருக்கு இப்போ. ஆனால் இயக்கம் இருக்க மாட்டா, எங்களுக்கு உதவி செஞ்சிருக்குமாப்பா. நம்ம நல்ல இயக்கத்தோடு நம்ம இயக்கத்தை இந்த சீன மொழிக்கு உருவாயினது காட்டுக்கு ஒழிக்க நான் ஒழிச்சு தான் கிடந்தேன். ஒழிச்சு அங்கே கிடந்து புறத்தான் பாவரைக்கு ஒன்று இவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு கொடுத்தாங்கன்னா இதே இதில் அவங்களோட இருந்து தான் புற கடைச்சாவு கடைப்பிடியாக்களை ஏற்றி கொண்டு வாவரையில் கொண்டு விட்டானே அவங்களோட கிண்டல். யாருமே உதவி செஞ்சேன். அதான் பார்த்தீங்களா, நாட்டுக்காக போராடின குடும்பத்தில் பாருங்க, மக்கள் வாழ்கிற இடத்த பாருங்க. என்ன அதான் மக்களே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் இவங்க மாவீர குடும்பம். அதாவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு ஆடு வளர்ப்போ கோழி வளர்ப்போ அதை கொடுத்தா நீங்கள் கோழி வளர்க்குறாங்க. கோழியை நம்பி அடிச்சு கொடுறாங்க தம்பி. இந்த கோழியை கோழி வாங்கி நான் வாங்கி வளர்க்க. சரி சரி கேட்டுதானே இருக்கும். ஆடு இல்லாடையும் மாடு அதாவது சந்தா நீங்கள் பார்த்து அதில் உங்களோட காலத்தை போடும். சரிம்மா, கட்டாயமாக நான் உங்களோட வீடியோ போடுவேன். நான் உங்களை கண்ணேரை வச்சு நான் வீடியோ எடுத்துருக்குறேன். எனக்கு இப்போ தான் நீங்கள் மாவீர குடும்பம்ன்றது இப்போ தான் எனக்கு தெரியும். 2 மகன் எரிமலை பொறுப்பாளியாக பெரியாகுடன் பேரசங்கம் வைக்கப்பட சொல்லி வந்து இதால் பரன்ஸ். நீ போய் பார்த்தீங்களா? ஓ, நான் போனேன். மல்றி அடியில் சேர்த்துட்டான் தம்பி. இவங்களாம் அந்த இயக்கம் அந்த கப்பலுக்கு வீடு அடிக்கிறதே எல்லாரும் திரட்டிட்டாங்க. நான் என்னட்டு நான் இங்கே இடையெல்லாம் நான் தானே போகிறேன். நான் போன வாக்கில் 7ஆவது குடி பிள்ளை ஆயிருக்கு ஒன்றுமே இல்லை தம்பி. சக்கரை சும்மா அள்ளி கட்டி வண்டி போட்டுருக்கோம். போய் திறந்து பார்த்தேன். அடக்கம் பண்ணோடனே நாங்கள் மட்டக்களப்பு ஓடினோம். அவரை அடக்கம் பண்ணாலும் நாங்கள் ஓடிட்டோம். சரி, நான் இதையும் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அதாவது நம்ம விடுதலை புலிகள் இருக்கும் முதல் நீங்கள் எப்படி இருந்தீங்க? நல்லா வசதியாக இருந்தீங்களா? ஓ, அவங்கள விடுதலை அதைத்தானே சொல்கிறேன். விடுதலை புலி இருந்திருந்தா விடுதலைக்கு புலிக்கு சமைய போட்டதே நாங்கள் தான் அந்த காட்டு வழியை கொண்டு அவங்களுக்கு சாப்பாடு அதுகள் கொடுத்து வந்தோம்.
அப்போ இருந்து போட்டு இந்த பிரச்சனை வேற அப்படியே எல்லாரும் ஓடணும். இயக்கம் இருந்துருந்தால் நானெல்லாம் இருக்கிற நிலைமை வேறு. அப்படியா இத்தனை பேரை உயிரை காப்பாற்றிருக்கேன். இராணுவம் படுக்கக்குள்ளே இயக்கத்தை காப்பாற்றிருக்கேன் நான். ஆனால் அதுவள் இருந்திருந்தா ராஜன், அம்மான், இந்த டொம்பளிக்கர், இவன் தங்க எல்லாரும் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். அப்படி சாந்தனெல்லாம் நாங்கள் தான் போய் இந்த காட்டுக்காக வச்சுருந்தார். அவங்களோட நாங்கள் ஒழிச்சி இருந்தோம். நாங்கள் எங்களை தேட தொடங்கினாரானும் ஒழிச்சி இருந்தோம் நாங்கள். அப்படி கஷ்டப்பட்டு ஆனால் இயக்கம் இருந்திருந்தால் நானெல்லாம் இருக்கேன் நிலமா வேறு. நிச்சயம் எல்லாம் கைவிட்டு போனதுக்கு பிறகு இப்போ நானும் தண்டை பாடும் இது இருந்து ஆக்கிற இல்லாட்டி பேசாமல் பாடு ஆக்கட்டையெல்லாம் போகலான்னு போட்டு பேசாமல் கிடக்கிறேன். அந்த இந்த மலையில் விட்டா போய் என்னோட்டன்னு எனக்கு நான் வாங்கிட்டு வந்து கருவாடை போடுறேன். அதை விற்று விட்டான் சாப்பிட்றேன். இதுதான் இருக்கிற நிலைமை அடிக்கி. அதான் நான் சின்னம்மனை இந்த கொட்டியில் ஒரு கவர்ந்து பார்த்து அப்போ கொட்டி முறிஞ்சு கிடக்கிறத சும்மா கம்பை கொடுத்து எனக்கு வேண்டாம் அளவுக்கு போட்டுட்டு கிடக்குறேன். அந்த மாதிரி இருண்ட காலம் கொள்ள காலம் இருக்க போகிறது கொஞ்சம் காலம் அதுக்கு கிடக்குறோம். மழை பெஞ்சா ஒழுகுறோம். விளையாட கட்டி வச்சுக்கணும் செத்தை விளையாட கட்டிட்டு தண்ணி அடிக்கிறது பாருங்க எவ்வளோ மக்கள். கண்டிப்பாம்மா நான் உங்களோட வீடியோவை நான் இது எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். சரியா? நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னால் நான் அது நல்லதுக்காக தான் வருவேன். சரிம்மா? சரி, சந்தோஷம் தானே? ம், சரி வரேன் நான் போயிட்டு. சரி.